ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் புது கட்சிகளா? கனிமொழி சொன்ன நோ என்ட்ரி ட்விஸ்ட். தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு. டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்த கனிமொழி எம்பி ஆட்சியில் பங்கு கேட்டு காங்கிரஸ் பிடிவாதம். பதிலடி கொடுத்த திமுக. உடையும் நிலையில் கூட்டணியா? விரிவான செய்திகளை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆளும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் புகைச்சல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சியில் பங்கு ஆகிய விவகாரங்கள் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் டெல்லியில் நேற்று ஒரு முக்கிய சந்திப்பு அரங்கேறியுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். சுமார் 20 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் ராகுல் காந்தி முன்வைத்த கோரிக்கைகள் திமுக தரப்பை அதிர வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராகுல் காந்தி இந்த கூட்டத்தில் மிக தெளிவாக சில நிபந்தனைகளை சுட்டிக்காட்டியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த முறை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வலுவாக முன்வைத்துள்ளார். அது மட்டுமின்றி 41 சட்டமன்ற தொகுதிகள், 2 ராஜ்யசபா இடங்கள் மற்றும் வரும் உள்ளாட்சி தேர்தலில் 20% இடஒதுக்கீடு என நீண்ட பட்டியலை ராகுல் காந்தி வாசித்துள்ளதாக தெரிகிறது. இந்த கோரிக்கையை கேட்டு அதிர்ச்சியடைந்த கனிமொழி எம்பி ராகுல் காந்தியிடமே தனது அதிருப்தியை நேரடியாக தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறிய அவர், கடந்த முறையை விட கூடுதலாக 2 தொகுதிகள், அதாவது 27 தொகுதிகள் வரை வழங்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் மற்ற நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்றும் கராராக கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதே திமுகவின் தாரக மந்திரம். இந்த சூழலில் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்பது அக்கட்சி தலைமையை பெரும் எரிச்சலடைய செய்துள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் பிடிவாதம் பிடித்தால் அந்த கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறினாலும் கவலை இல்லை என்ற மனநிலையில் திமுக தலைமை இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரசுக்கு பிறகு புதிய கட்சிகளை இணைத்து அந்த வாக்கு வங்கியை சரி செய்ய முடியும் என திமுக கணக்கு போடுகிறது. கூட்டணி தொடருமா அல்லது உடையும் நிலைக்கு செல்லுமா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும். தமிழக அரசியலின் இந்த அடுத்தடுத்த அதிரடி மாற்றங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள்.